सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। उपभौतते विगलिताखिलधी अवतिष्ठते निजमहिन्दुतः अधशब्दपूजितमुमुक्षुः अधशब्दम अथातो ब्रह्मजिज्ञासा ಹೇಳ್ತಾರೆ अधशब्दಕ್ಕೆ ಏನು ಅರ್ಥ ಸಾಧನಕೃತ್ಯೇನ ಬ್ರಹ್ಮ ಸಂಯುಕ್ತ ಅನಂತರಂ ಅರ್ಥ ಅಂಧಶಬ್ದದ ಅನಂತರಂ ಅರ್ಥ अस्मादनन्तरं यदि अनन्तरं तदा साधनकृत्येन दत्तनन्तरं सूर्यमूल्य विवेकः वैराग्यं समाधिशक्तं अनुष्ठित्वा அப்போ இந்த சாதன சட்டம் சாதன கிருத்தியங்கிறது மனுஷத்துக்கு போய் இருக்கிறது. அதனால மனுஷாம் பிராப்தியா அதான் அர்த்தம் சாரமா தாத்பரியமா கிடைக்கிறது. அதான் கேட்டா அதான் சொன்னா மனுஷாம் பிராப்தியா திரும்ப ஒரு அறக்கற்படையான அனுசூச்சார்த்தம் இருக்கு. அப்போ அதான் சொல்றாங்க அபசப்த சூரியக மனுஷு இனங்கள் விற்பிபேதம் விபத்தமதா உபடௌகதே விஜயிதாகிலதி அவதிஷ்டதே நிஜமதித்யுதः अभावशब्दाभ्यां सूचितो यः श्रवणाधिकारी सः एताः वृत्तिः क्रमेण अवलम्बते. एताः वृत्तिः परिणामवादम् आरम्भवादम् परिणामवादम् விளக்கவாதம் இதை கேட்டால் சம்பிரதாயங்கள் எல்லாம் நன்றாக நிரூபணம் பண்ணி அதுல நிரூபண சாமர்த்தியம் வந்ததுக்கு அப்புறம் அவலம்பது ஆரம்பவாதத்தை விட்டு பரிணாமவாதத்துக்கு விடுவார், பரிணாமவாதத்தையும் விட்டு விவசாயத்துக்கு விடுவார். அந்த மாதிரி ಕ್ರಮೇಣ ಅವಲಂಬನೆ ಅಂದ್ರೆ ಇದು ವಾಕ್ಯಾರ್ಥಿಯ ವಿಜಯ ಅಖಿಲ ವೃತ್ತಿಭೇದ ಎಂದವರೆಗೆ ವೃತ್ತಿಗಳು வேணும் அகண்டாகார வృத்தி பிரம்மதாட்சாக்காரம் வர வரைக்கும் இந்த விருத்திகள் வேணும். அவங்களுக்கும் உண்மையில் தேவையில்லை. விஜயித நிகில விருத்தி வேதம் எல்லா விருத்தி வேதங்களையும் விட்டு நிஜமகிமே அவதிஷ்டமான முக்தோ பவதி தன்னுடைய சுரூபத்திலேயே நிற்கிறது முக்தோ பவதின்னு அர்த்தம். அதான் சொல்றார் அபசப்த சூச்சித முக்தி அந்தத்தினால சொல்லப்பட்ட முக்தி இவங்கள் விருத்திபேதம். இந்த விருத்திபேதத்தை என்ன கிரமத்துல உபடோதகே உபடோதகன்னா அது அந்த விருத்திபேதத்தை பார்க்கறான்னு அர்த்தம். அதுதான் நௌகத்தை அந்த வெற்றி வேதத்தை வச்சு கிரமேண மேல மேல வருவான். இகழ்காக்கில இகழ்னா விழுந்து போயிருக்கணும். இகழ்தான் விழுந்து போனாக்கம் இகழ்கா எது விழுந்து போயிருக்க அகிலா எல்லா வெற்றி வேதம் கிடைக்கும் விழுந்து போறதுனால விஜயித அகிலதி எல்லா விஜயிதா விஜயிதா அகிலாதீஹி ஏனக விஜயிதாகிலதி எஸ்மிதா யஸ்மான் ஆயுன்னு சொல்லலாம். எல்லா வெற்றி வேதங்களும் போனதுக்கப்புறம் அவதிஷ்டதே நிஜமதிஹி சொல்றது. அதுக்கப்புறம் 86 ஸ்லோகம் 86வது ஸ்லோகம் பரிணாம இத்யத விவக்தைஹி
வகவோகமேவ முமுக்ஷுரிதி பரிபுஷ்கலஞ்ச பரமம் பதம் இத்தவருத்திய எப்படி மகிழ்ந்த விஜே. என்னது பரிணாமம் என்கிறது, வியங்கம் என்கிறது எல்லாம் இந்த திருஷ்யங்கள் எல்லாமே என்னுடைய சொரூபத்தில் கல்பிதமாக இருக்கு என்கிற பாவனையினால கடைசியில் பரிணாம இது அக விவர்த்த இது பகவம் இந்த பலவிதமான வேதங்கள் எல்லாமே அகமேவ முமுட்சு, நான் முமுட்சு என்னுடைய சொரூபம் தான், அதில் இப்ப வேற ஒன்றும் கிடையாது. பரிணாம காரணமா இருக்கட்டும், விவர்த்த காரணமா இருக்கட்டும், எல்லாமே அகமே பரிபுஷ்கலந்த பரமம் பதம், எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பரம தத்துவம் நான் தானே அப்படி உணர்ந்து பரிபுஷ்கலந்த பரமம் பதம் அவதத்தியா தெரிந்து கிருஷ்ணதி மகிழ்ச்சி விஜய் விஜய் என்னுடைய உருவத்தில் இருக்கிறான். பரிணாமதியோ விவக்தீர் அபவாதாத்மதையா விவஸ்திதம் சகலத்வயம் அர்ஜுனியும் இயம் பிரதிபா ஆரோகவிராபிதீயது. என்ன விஷயம் தான், பரிணாமதியோ விவக்தீ அபவாதாத்மதையா விவஸ்திதம். பரிணாம புத்திக்கு விவக்த புத்தி அபவாதம். ஏன்னா முதல் இந்த பிரம்மனை பரிணமிச்சு இந்த உலகம் வந்தது என்கிற ஒரு விஷயம் போயிடுறது விவக்தி இருந்தது. உண்மையில எல்லாமே அதிஷ்டானம் அல்ல, நாங்கள் மாயா கட்சிக்கும் இந்த எண்ணம் இருந்தது. ஒரு பரிணாம தீக்கு இந்த விவக்தி அபவாதாத்மதையாக யோசினார். சகல துவயமர்தினியும் பிரதி சா ஆரோக விராபிதீயதே. முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, விவக்தி என்கிறது பரிணாம தீக்கு அபவாதம். ஆனால் கடைசியில் வரக்கூடிய தத்துவஞானத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விவக்தியும் ஒரு ஆரோகம் அதிகமாக சின்ன விஷயம் தான். பரிணாம ஞானத்தை பரிணமிக்கிறது என்ற புத்தியை விட்டுதான் விவர்த்திக்கிறது என்ற புத்திக்கு கொண்டு வரணும். ஆனா விவர்த்திக்கிறது சொல்றதுமே ஒரு ஆரோகம் தான், அதையும் விட்டுதான் அகண்டாகார புத்திக்கு வரணும். அப்போ கடைசியில் வரக்கூடிய அகண்ட தத்துவ சாட்சா்காரத்தை பொறுத்தவரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த விவர்த்த புத்தி இருக்கிறது. அப்படின்னா ஜெகத்துக்கு பிரம்மம் விவர்த்த காரணம் என்கிற ஞானம், அது ஒரு அபவாதம், அது ஒரு ஆரோகம் தான். அது பரமார்த்த சத்தியம் நிகழ்கிறார். பரமார்த்த சத்தியம் இருந்தது. பரமார்த்த சத்திய ஞானத்துல இந்த ஆரோக்கியமான பிரபஞ்சமே விஷயமாக இருக்க முடியாது. அத்விதீயமா இருக்கும். பிரபஞ்சம் பிரம்மம் ரெண்டு சேர்த்து விளைவுகிறார். அது இருக்குன்னா என்ன அர்த்தம், பிரபஞ்சம் ஒன்று இருக்கு, ஆனா அது பரமாத்மத்தின் நிலை, அதுக்கு பிரம்மம் அதிஷ்டான காரணமா இருக்கு. இதெல்லாம் சொல்றது காரிய காரண பாவத்தை நிரூபணம் என்ற சந்தர்ப்பம். அது தெய்வத்தை வச்சுதான காரிய காரண பாவம் நிரூபணம் பண்றது. அதனால இவர் என்ன சொல்றார், பரிணாம ஞானத்தை விட்டுதான் விவசாய ஞானம் வரும், அதையும் விட்டுதான் அகண்டாகார புத்தி வந்து சொல்றார். பரிணாமத்தியோ விவர்த்ததி அபவாதாத்மதையாக விவசினார். ஆனால் சகல துவயம் பிரதி எல்லா தெய்வத்தையும் மர்ஜிக்கக்கூடிய வாதிக்கக்கூடிய தியம் பிரதி என்ன தீயத சாட்சா்கார ஞானம், கடைசி வரக்கூடிய தத்துவ ஞானம். அந்த தீயை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியராகியது. அத்தியாரோபாபவாத நியாயம் சொல்லுங்க இல்லையா, அத்தியாரோபாபவாத நியாயம். அது அபவாதம்னா என்ன, அகண்ட தத்துவ சாட்சா்காரம் தான் அபவாதம். அது ஆரோகம்னா என்ன, இந்த விவசாய காரணமா பிரம்மத்தை சொல்றதுதான் ஆரோகம். பிரபஞ்சம் என்கிறது காரியம், அதுக்கு காரணம் தேவைப்படுது. என்ன காரணம் கேட்டால் பிரம்மம் தான் காரணம்.
பிரம்மம் பரிணமிக்க முடியாது. அது எப்படி பிரபஞ்சம் வருதுன்னு கேட்டா பிரம்மம் நல்ல அதிஷ்டானம் மட்டும்தான், அது இதெல்லாமே ஆரோக்கியமா இருக்கு இப்படி சொல்ற இதுதானே விவசாயம். அந்த விவசாயத்தை தான் ஆரோக்கியம் சொல்லுது. ஆனா இந்த பரிணாமவாதத்தை வச்சுதான் விவசாயம் ஆக்சுவலா வந்திருக்கு. ஆனால் அதுவும் ஒரு ஆரோக்கியம் தான். ஏன்னா தெய்வ பரிகல்பனை வச்சுதானே விவசாயம் சொல்லணும். அதனால அதுவும் ஒரு ஆரோக்கியம் தான். அதையும் தாண்டித்தான் அகண்டாக்கார வெற்றி வருது. அதனால்தான் இந்த அகண்டாகார வெற்றியை அபவாத தீபிங்கிறது அதை பொறுத்தவரைக்கும் அதை வச்சு இந்த விவசாயத்தை விவசாயத்தியை ஆரோப தீபிங்கிறது. இது வந்து கேட்குங்க அத்தியாரோப அபவாதம் நியாயம் சொல்லுது. உபயோகினீஸ்வரூபதாம் கததே தேன விவர்த்ததீரியம் பிரதமோத்தமையோர் புனர் விதிவிஸ்ரீகரணம் நைத்தியதே. அதனால் இந்த விவர்த்தவாதத்தை பற்றி பேசும்போது அது அபவாத ஞானத்தையும் சேர்த்துதான் பேசணும். ஏன்னா விவர்த்தவாதம் ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஒரு அடியா அடிக்க போறதுன்னு வச்சுதான் விவர்த்தவாதம் ஆரம்பிக்கிறது. பாதிக்கக்கூடிய ஒரு பொருளை நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என்ற புத்தியோகம் விவர்த்தவாதத்தை இந்த நிரூபணம் ஆரம்பிக்கிறது. பரிணாமவாதம் அப்படி இல்லை. பரிணாமவாதமா இருந்தாலும் ஆரம்பவாதமா இருந்தாலும் பிரபஞ்சம் என்கிறது பரமாத்ம சத்தியம் நினைச்சது நிரூபணம் பண்ணக்கூடிய வாதம். பிரபஞ்சம் என்பது விஷ பிரபஞ்சம் என்பது பரமாத்ம சத்தியம் என்கிற ஒரு கொள்கை. அதுல வந்துட்டு நடத்த வேண்டிய விசாரம் உதாரணத்துக்கு ஆரம்பவாதமா இருந்தாலும் சாந்தியாவோட பதினாமவாதமா இருந்தாலும் அப்படிதான் வரும். ஆனால் விவசாயம் நிரூபணம் என்றதுக்கு ஆரம்பிச்சார்கள் என்ன அர்த்தம்? இது பாதிக்க போற ஒரு பரமாத்மத்தில் இல்லாத ஒரு மாயாமய விஷயம் என்ற ஒரு நிலையத்துக்கு வந்து தோணும். நிரூபணம் பண்றவன் எல்லாத்தையும் பாதிக்க போறது என்கிற புத்தியோடு தான் இந்த காரிகாரண காலத்தை நான் நிரூபணம் பண்றேன் என்ற புத்தியோட பண்றேன். அதனால இந்த விவர்த்தவாதம் என்கிறது கலந்துருக்குன்னா காரிகாரண காலம் இருக்காதுதா இருக்கு இல்லையா இல்லை ரெண்டு சேர்ந்ததா இருக்கு. இவங்க அந்த காரிகாரண காலம் இருக்குன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்கன்னா கேட்டா இருக்குன்னு சொல்றா வியாபகாரிகமா இருக்கு, பாரமாத்தியமா இல்லை என்கிற நிலைமையில எங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இல்லைங்க நிரூபணம் பண்றது அந்த கொஞ்சம் விவர்த்தவாதம். பரிணாமவாதம் அப்படி இல்லை. பரிணாமத்தை நிரூபணம் பண்றது என்னன்னு அர்த்தம்? அதோட நிச்சயம் அபிப்பிராயமே கிடையாது. சத்தியம் என்று வச்சுதான் பரிணாமத்தை சொல்லும். அதனால ஒவ்வொரு வெகுவிஷ்கிற ரூபதான் ஒரு நிச்சயம் சத்தியமும் வித்யாபதார்த்தத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதி இருக்கிறதுனால இல்லைங்கிறது அவனே சொல்லுவான், இருக்குங்கிறது அவனே சொல்லுவான். விவசாயம் வேதாந்த சாஸ்திரம் படிச்சு அப்படிதான் தோணும். இல்லை நீங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுறாங்க. இங்க இருக்கு கிடையாது ரெண்டு இப்படி கண்டெயின் இது பண்றது விரோதம் பரிகாரம் அப்படின்னா இருக்குன்னு சொன்னா வியாபகாரிகமா இருக்கு, இல்லைன்னு சொன்னா பாரமாத்தியமா இல்லை. திருப்தியே கிடையாது விவாதம். மாண்டூக்கக்காரிகள்லாம் பார்த்தா பிரபஞ்சம் வந்ததும் கிடையாது, போனதும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இத்தனை தோற்றங்கள் அப்படி இருக்கேன். பூமர்னா தோழன்னா தேவோ ஆயுள் நக்கம் இந்திரியம் எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணுவாங்க. நிஷேதம் பண்ணணும். நிஷேதம் பண்றதுக்கு அபவாதம் இல்லை. அப்ப அபவாதம் பண்றதுக்காக ஆரோக்கியத்திற்கு தான் விவரம். அதனால உபயோக எதிரீஸ்வர ரூபதான் விவர்த்தி தீரியம் பிரம்மோத்தமையோர் எதிரீஸ்வரி நினைக்கிறது. பிரம்மோத்தமையம் சொன்னா ஆரம்பவாதத்தையும் பிரதானவாதத்தையும் பரிணாமவாதத்தையும் அகண்டாகாரி மூணு ஸ்டேஜஸ் தான் நிறுவனம். பரிணாமவாத ஸ்டேஜ்
இன்னொன்று விவசாய ஸ்டேட், இன்னொன்று அகங்கார ஸ்டேட். அதுல பரிணாமவாத ஸ்டேஜ் இருக்கும்போது என்ன எல்லாமே சத்தியம். அகங்கார ஸ்டேஜ் இருக்கும்போது என்ன ஒண்ணு மட்டும்தான் சத்தியம், பாக்கி எல்லாமே கிடையாது. ஏற்கனவே வந்துச்சு. விவசாய ஸ்டேஜ் இருக்கும்போது எப்படி கேட்டா இருக்கு, ஆனா விவசாயம் ஒண்ணுதான் காரணம், அதுதான் ஏகம், மற்றபடி எல்லாம் விவசாயம் சொல்றோம். ஆதிகாரண சமாளத்தை நிறுவனம் என்ற இருந்தாங்க. அது ஒரு நிச்சயம் அது தோஷம் இல்லை. அப்படி எப்படியும் சொல்ற மாதிரி வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் அர்த்தம். விவசாயத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல இருக்கும் வேத வாக்கியங்களும் இருக்கும், இல்லை வேத வாக்கியங்கள் வந்து சேர்ந்து வேலை பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் அகங்கார வர்த்தியை பற்றி பேசும்போது ஏற்கனவே அதிகம் நிறைய பேசணும், நிச்சயம் கிடையாது. பரிணாமவாதத்தை பற்றி சொல்லும்போது நிச்சயம் கிடையாது. எல்லாமே சத்தியம் வச்சு பரிணாமவாதம். இலக்கவாதம் பேசும்போது காரணம் மட்டும்தான் சத்தியம், காரியம் சத்தியம் இல்லை, காரியம் வந்து இது ஆரோக்கியமா இருக்கு என்ற மாதிரி இலக்கவாதம். அகங்காரத்தில் காரியம் என்ற பேச கிடையாது, காரணம் என்ற பேசும் கிடையாது, ஏற்கனவே அதிகம். அதனால பிரம்மோத்தமையோ முதல் பரிணாமவாத ஸ்டேஜ்ல கடைசியில் வரக்கூடிய அகங்கார ஸ்டேஜில் நம்பியும் நிச்சயம் மதிப்பது. பரிணாமவாத சொல்லும்போது எல்லாமே நிச்சயம் தான். அகங்காரத்தில் ஒண்ணு மட்டும்தான், வேற இரண்டாவது பேச கிடையாது. நடுவில் இருக்கும்போதுதான் விளக்கமாகும். அதுல அப்படி எப்படியோ பேச்சு இதுதான் சொல்லுவோம். ஆமா, அடுத்த ஸ்லோகம் திருப்பநதி பரிணாமதி சகே சதிநகரமதீர்ப்பதாம் இகமதி புருஷன் புனரி சதே விபகதத்விதயம் கரணம் வதம் சுத்திரபுத்தீனது சுத்திரபுத்தீனத்தை சாம்பல்ய ரோகோபகதப்பிரபாவம் கீரை வருது இல்லையா, உச்சானுத்துவம் மனதன் மோகதேசம் சாம்பல்ய ரோகம். அந்த சாமர்த்தியம் இல்லாத இருக்கு, இதுதான் கார்பண்யம் போது. அது வந்து இந்த விஷயத்தில் இருக்கிறது என்ன கார்பண்யம், இந்த பரமார்த்த தத்துவத்தை நிரூபணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாத ஒரு பிடி, அந்த பிடியில் இருக்கிறவன் பரிணாமம் தீட்சதே இல்லாம பரிணாமமா பண்ணலாம். சதிக கல்வக தீட்சை இழப்பதான். அந்த கல்வகங்கள் தத்துவம் நமக்குள்ளே ஏறணும். அதுக்கு பிரதிபந்தமான கல்வகங்கள் பாதங்கள் எல்லாம் போனோம். சதிகம் அவன் விவசாயத்தை முன்னாடி இருக்கிறான். இதமதி புரிய புரிய இஷ்டதே அந்த இதமேவாதிரியம் என்கிற கைதன்ய மாத்திர வஸ்துவில சிவமாக இருந்திருந்தால் அதிலும் இரண்டாவது என்கிற ஒரு காரியராசத்தை பற்றி பேச்சே கிடையாது. ஏதகத ஹிருதயம் பரமம் பதம் இது மட்டும்தான் காரணம். ஏன்னா இது ஜெகத்தே காரியமா பார்க்கறதா இருந்தாலும் இதுக்கு காரணம் என்ன தெரியும். இந்த விஷய பிரபஞ்சத்தை ஒரு விஷயமா பார்க்கறதா இருந்தாலும் இதுக்கு என்ன காரணம்ங்கிற கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலாக விவசாயத்தினுடைய நிரூபணம் எல்லாம் தேவையில்லை. விஷய தரிசனமே கிடையாதுன்னா அந்த விசாரம் இல்லை. சிவமதிங்கிறார், சிவமதியா அது மட்டும் பார்க்கலாம். விபகதம் ஹிருதயம், இது இந்த விதயம் விபகதமா இருக்கும். எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய மட்டும் மட்டும் புருஷேஸ்வரசா விவிதா பவே சதிபகர்மசதீரபி முக்கியன ஜது அநேக முமுட்சுகம் ஈக்ஷதே புருஷ ஏகதரே முகதேதர. இது என்ன சொல்றார், நம்ம விவசாயத்தில் கண்டிப்பா புருஷ தேவசா மனங்கள் பலவிதமா இருக்கு. ஒருத்தர் பார்க்கறனாலும் இன்னொருத்தர் பார்க்க முடியும்.
பிரதிப கலைஞர் சக்தி ஆயிரம் வந்திருக்கிறாலும் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கறது சிறு சிறு வித்தியாசங்கள் வரல. பிரதிப கலைஞர் சக்தி அது அத்தியனம் அத்தியாபி அடைவு இருக்கக்கூடிய விவர்த்ததி அதுவும் சில வித்தியாசங்கள் வந்து வருடத்தில் வாய்ப்பு. ஜெகத் அநேகம் முற்றுகன் ஈச்சது ஜெகத் அநேகம் முற்றுகன் ஈச்சது. ஜெகத்துல பலவிதமான முழுத்துக்கள் இருக்கிறாங்க இல்லையா? முழுத்துக்கள் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. மூச்சு வாழ்ந்தாலும் பல ஸ்டைல் பல வெரைட்டிஸ் வரலாம். இப்படி அது ஒரு நாள் நமக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா போகம் வேணும்னா பல விதமான போகங்கள் உலகத்துல கிடைக்கிற அவைலபிளா இருக்கு. சில பேர் இப்படி எப்பேற்பட்ட போகம் வேணும்னு நினைக்கிறான், இன்னொருத்தர் வேற விதமா சில போகங்கள் நினைக்கிறான். அப்போ போகம் வேணுங்கிற நிலைமையில் இருக்கிறவ அன்சாரிகள் பல விதமா இருக்கலாம். ஆனா மனுஷுவா இருந்தா ஒரே மாதிரியா இருக்கு இருக்காம எழுதுனாங்க. மனுஷுவ பல விதமா இருக்கலாமே. மனுஷுவா இருந்தால் மனுஷு தானே விவசாய வாழ்க்கைக்கு வருவான். மோட்சத்துக்கு மனுஷுவா வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த விவசாய வாழ்க்கைக்கு வருவான். அப்படி மனுஷியா இருக்கிறவன் எல்லோரும் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி. எனக்கு என்ன அநேக முயற்சிகள் இல்லை. ஜெகத்துல பலவிதமான முயற்சிகள் இல்லை. அதனால அந்த விவசாயத்திலையும் சில வித்தியாசங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருந்தது இல்லை. புரிஷ ஏகபடவனுக்கு எதிராக ஏன்னா புருஷன் அது யாராவது மனுஷியா இருக்கட்டும் விபூஷியா இருக்கட்டும் இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. புருஷா ஏகபரக மதா இதர ஏகதனா ஒருத்தர் இப்படியோ அப்படி இல்லை. இல்லை புருஷ ஏகதரோ மதக்க எதர யதா இதரக ததா ஏகதர ஒருத்தரை மாதிரி இன்னொரு இல்லை எங்களுக்கு வரணும். அதனால மனுஷா இருந்தாலும் விளைவுனா அவருடைய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒன்றும் இன்னும் கிடையாது. விவசாயத்தையும் செலவுக்கு பார்க்கிறதா இருந்தாலும் இதுக்கு பேச்சு மிகஞ்சி அது அப்படி சில பேர் சொல்ற மகாதியா அதாவது சம்பவத்தையும் மனுஷரி அப்படி இருக்கட்டும். இன்னொன்று தப்பு இல்லை. இது உத்தரவிட்டா ஆசிரியதான் புதுசா ஏகவிதி எழுதோ மறு. ஆனால் இங்கே வந்து சூத்திரகாரன் ஒரே மாதிரி இருக்க ஒரே புருஷன் கலைபத்துல சிந்தனை பண்ற முகத்துக்களை இங்க சூத்திரகாரர் கலெக்ட் பண்ணல. அவரை ஒரே விதத்துல தான் பார்த்துருக்காங்க. இதுகள் ஏகவிதி எழுதோ மறு எழுதோ புஸ்தகம் கர்மசார் ஸ்வயம் உத்தம பூமினார் அனுபவப்பதி பத்திரபதிஷ்டத அனுபவ நாரணகாதி பூமிக்கு கல்யாண பூமி விவர்த்த பூமி பூமினா ஸ்டேஜ். அப்புறம் அகண்டாகார அந்த பூமி இந்த மூணு சிசு பூமிஷு பிரஸ்துத திஷ்டத நிகரவனுக்கு கர்மசார் ஸ்வயம் உத்தர பூமினா முதல் செய்தி இருக்கிறவனுக்கு பிரணயம் ரெண்டாவது செய்திய அவனுக்கு ஏறப்படி தேவைன்னா ஒன்றும் இல்லை. இந்த புத்தி மொத்தமாக இருக்கணும். அமதகாமியதி அமதகாமியதி காரிய காரண காரியத்தி காரண காரிய சிந்தனையே கிடைச்சல விட்டு போயிடும். சித்திவதாந்தி விஸ்மரணாங்க ஜெயவிசாரதீரதி பகவத பகவன் பிரயம் அபேட்சிய யசாஸ்திரபயம் வினா நகி பகவான் உபயாந்தி பராதன விதிவதாந்தி ஈஸ்வரனாங்க ஜெய விசாரதீரதி பிரயம் அபேட்சிய யசாஸ்திரபயம் வினா நகி பகவான் உபயாந்தி பராதன. இந்த மாதிரி மூணு விதமான பூமிகையை வச்சுதான் இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது. பரிணாமம் விவர்த்தம் அகண்டாகார பூர்த்தி மூணு விதமான ஸ்டேஜஸ், 3 ஸ்டேஜஸ். இந்த மூணு விதமான ஸ்டேஜஸ் அபேட்சிச்சுதான் இந்த சாஸ்திரங்கள் பிரவர்த்திக்கிறது. எப்படி சொல்றதுன்னா அப்படி சொன்னாதான் இந்த சாஸ்திர வாக்கியங்கள் அதிகம் சூத்திரங்களும் மாதிரியான பிரம்மசூத்திரங்கள் எல்லாம் அப்பதான் அது சமன்விதமாக வருது. கேவலம் ஏகமேவ அப்படி என்ன ஸ்டார்ட் பண்றது இல்லை.
எல்லாமே சொல்லி சொல்லி கண்ணமாக தான் அவர் போகிறார். ஜெகத்து காரணம் பிரம்மா தானே ஆரம்பத்தில் பிரச்சனை சொல்லியிருக்கார். உண்மையிலே சொல்லலாம் பிரம்மாவுக்கு எதனா இந்த பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி சித்தாந்தங்களை எழுதியிருந்த பிரம்மம் இது பிரபஞ்சத்தை வச்சுதான் லட்சணம் பண்ணியிருக்கோம். பிரம்மம் ஏறி ஏறி அதனால சுத்திவாசி சுத்திவாசின்னு அப்படின்னா எந்த துணி எடுத்தாலும் ஆரம்பத்தில் கூட பெற்றுதான் சொல்லு. இல்லைன்னா ஆரம்பத்திலே நிஷேதம் பண்ணுவாங்க. இன்னும் கிடையாதுப்பான்னு சொல்லி பேசாம இருக்கலாம் இல்லையா? அதை பேசாம இருக்கலாம். எல்லா ஜெகத் வியாபாரத்தையும் பற்றி சொல்லி அப்புறம் தான் நிஷேதம் பண்றது. சுத்தி வதத்தும் அப்படியே இருக்கு. மனுஷனா சூத்திரங்கள் சூத்திரங்கள் அப்படிதான் இருக்கு. ஸ்ருதி சூத்திரோத்கரணகுணம் பாஷ்யகாரா ரெண்டுலையும் சமர்த்தரா இருக்கக்கூடியவர் ஜெயவிசாரதா. ஜெயம் இந்த ஸ்ருதியும் சூத்திரம் அந்த ஸ்ருதி சம்பிரதாயத்தையும் தெரிஞ்சவர் சூத்திர சம்பிரதாயத்தையும் தெரிஞ்சவர். ஜெயம் ரெண்டிலும் விசாரத சமர்த்தரா இருக்கக்கூடிய பாஷ்யகாரர். அவருடைய வாக்கியங்களும் அப்படிதான் இருக்கு. பாஷ்யகாரரும் வந்து ஆரம்பத்திலேயே ஒன்றும் விசேதம் இல்லை. ஜெயவிசாரதி பாஷ்யகாரருடைய வாக்கியங்கள் பாஷ்யம் அது அப்படிதான் இருக்கு. திரயமபேட்சா இந்த 3 ஸ்டேஜஸ் பரிணாமம், விவர்த்தம், அத்விதீய பிரம்மபோதம் கிட்டத்தட்ட தசாத்திரயம் 3 ஸ்டேஜஸ் வச்சுண்டு இந்த சாஸ்திரம் படிப்படியா பரமார்த்த தத்துவத்தை நிரூபணம் பண்றது என்கிற ஒரு நிர்ணயத்துக்கு வரும். இல்லைன்னா இந்த சாஸ்திரம் பாக்கியங்களுக்கு சமமே மாட்டாங்க. திரயம் அபேட்சை தசாத்திரத்தையும் இல்லைன்னா அது வந்து நடிக்காது. நடிக்காதுன்னு அதுக்கு சமமே இருக்கிறாங்க. என்ன சொல்லுன்னு புரிஞ்சுக்க முடியாது. பரிணாம வார்த்தை சொல்லுவது வெளியே பரிணாமம் நமக்கு சத்தாரையும் கேட்கலாம். பரிணாமவாதத்தை பற்றி சூத்திரங்கள் அங்கேயே இருக்கு. அவங்க சொல்லும்போது இது விவசாயம் தானே வேதாந்தம், ஏன் இவர் பரிணாமத்தை செய்வார் அப்படி கேட்கிறார். ஏன்னா பரிணாமவாதத்தை சொல்லிதான் நடக்கும். இந்த 3 ஸ்டேஜஸ் இருந்துதான் சூத்திரகாரன் பிரம்ம தத்துவத்தை பிரம்மமா படிப்படியா நிரூபணம் பண்றது. தெரிஞ்சிருந்த சூத்திரத்தையும் மோசத்தையும் படிக்கலாம். இல்லைன்னா அர்த்தமாகாதுன்னு சொல்லுவாங்க. அர்த்தமாகுது போனபோத்யைவது தத்துவம் தத்துவ சங்கீத உபாதனே புரஸ்காது சாமர்த்திய நச்சாதி விரோதமஸ்து வியாரயா நாசனம். அப்புறம் இது பலம் வந்துட்டு அப்படின்னு